வணக்கம். இறை அருளும் குரு அருளும் வழிகாட்ட ஜோதிட ஒளி உங்கள் வாழ்வை வளமாக்கட்டும். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. சித்திரை சித்தன் முத்துகிருஷ்ணன் உங்களோடு. இன்றைய பதிவில் 7ஆம் பாவகத்தில் சுக்கிர பகவான் என்றால் எத்தகைய பலன்களை வழங்குகின்றார், இந்த தலைப்பில் தான் இன்றைய பதிவில் நாம் விரிவாக காண இருக்கின்றோம். இந்த பதிவு பொறுத்தவரையிலும் ஒரு 70% எல்லாருக்கும் பொருந்தி வந்துடும். அப்படி பொருந்தி வரலை அப்படின்னாக்கா உங்களுடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவகத்தில் சுக்கிரன் எந்த நிலையில் இருக்கிறாரு, எது போன்ற தொடர்புகளை பெற்றிருக்கிறாரு அப்படின்ட்டு நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா நாம் இந்த பதிவில் தனித்த சுக்கிரனை பற்றிய ஒரு பதிவு தான் கொடுத்துருக்குறோம். உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் வேறு சில தொடர்புகளை பெற்றிருந்தாலோ அல்லது சுக்கிர பகவான் பலவீனப்பட்டு இருந்தாலோ இப்போ நம்ம சொல்கிற அமைப்புகளில் கொஞ்சம் வித்தியாசங்கள் உண்டு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ அதனால் இந்த பதிவு பொறுத்தனாலும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். முழுமையாக கேளுங்க. கேட்டு முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா ஒரு லைக் போடுங்க. உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள் நண்பர்களே. சுக்கிர பகவான் 7இல் இருக்கின்ற பொழுது ஒரு அற்புதமான கிரகங்க சுக்கிர பகவான். சுபகிரகங்களில் குரு பகவானுக்கு அடுத்தபடியாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு சுபகிரகம் அப்படின்னு சொன்னோம்னா சுக்கிர பகவான் தான். எல்லோரும் ஒரு ஆவலோடு எதிர்பார்க்கும் ஒரு கிரகம் அப்படின்னாக்கா சுக்கிர பகவான் தான். ஏன்னாக்கா சுக்கிர தசையை எல்லோருமே ஒரு ஆவலோடு எதிர்பார்த்துட்ருப்பாங்க. பொருளாதாரம் நல்லா இருக்கும், செல்வநிலை நல்லா இருக்கும், வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும், சுகோபோகங்கள் கிடைக்கும், ஒரு வண்டி வாங்கலாம், சொத்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போட சுக்கிர பகவானை அவருடைய தசையை அவருடைய தசா காலங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பவர்கள் பல பேர் உண்டு. அது சாத்தியமா அப்படின்னாக்கா பலருக்கு சாத்தியம், சிலருக்கு சாத்தியம் இல்லை. அது அவங்கவுங்க பெற்ற லக்னத்தை பொறுத்து. இப்போ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அப்படி 7இல் சுக்கிர பகவான் அப்படின்னும் பொழுது இதுக்கும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு உண்டு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. இருப்பினும் 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அப்படின்னும்பொழுது முதல்ல நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஒரு காரக கிரகம் அந்த காரக பாவகத்தில் நிற்கின்ற பொழுது அது காரகோ பாவகன அஸ்தி அப்படின்ற ஒரு தன்மையை ஏற்றிடும் அப்படின்ட்டு நம்ம மறந்துடக்கூடாது. அந்த வகையில் களத்திர காரக கிரகமான சுக்கிர பகவான் களத்திர ஸ்தானத்தில் அமர்கின்ற பொழுது இது முதல்ல காரகோ பாவகன அஸ்தி அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை ஏற்றிடும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடணும். ஸோ 7இல் சுக்கிர பகவான் அப்படின்னும்போது எந்த லக்னமாக இருந்தாலும் அது காரகோ பாவகன் ஆஸ்தி. இது விதி. இதற்கு விதி விலக்குகள் நிறைய உண்டு. அதனால் விதியை ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. கூடுதலாக விதி விலக்குகளையும் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். அப்போ தான் பலனை உங்களால் துல்லியமாக சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்லி வைக்கிறோம், சரிங்களா? ரைட். அடுத்ததாக 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறதுனால களத்திர ஸ்தானத்தில் ஒரு அற்புதமான ஒரு கிரகம் இருக்குது. இதுக்கு பலன்களை எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா, களத்திரம் அழகானது, இனிமையாக பேசும், நல்ல ஒரு சுகவாசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். 7இல் சுக்கிர பகவான் இருக்கின்ற பொழுது திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கின்ற பொழுது வரும் களத்திரம் மேக்சிமம் இது உறவில் திருமணம், அப்படி இல்லை அப்படின்னாக்கா அறிந்த களத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஏன் அப்படின்னாக்கா இது சுக்கிரன் அப்படிங்கிறது அத்தையை சொல்லக்கூடிய ஒரு காரக கிரகமாக இருக்குது. அப்போது மேக்சிமம் இது உறவுகளில் திருமணத்தை ஏற்படுத்த அமைப்பு. எனக்கு சொந்தத்தில் கல்யாணம் முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இது போன்ற சுக்கிரன் 7இல் இருப்பதை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இல்லைங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், சரிங்களா? சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் இவரும் ஒரு குரு தான். இவரை அசுர குரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இருப்பினும் இவர் குரு அப்படின்ற ஸ்தானத்தை பெறுகின்றார். அதனால் ஆசிரியர். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இவர் ஒரு செல்வத்திற்கான காரக கிரகமாக விளங்குறார். அதனால் செல்வம் சார்ந்து புழங்கும் வேலைகள், அதாவது இந்த வட்டி தொழில், ஃபைனான்ஸு, பேங்க்கில் ஒர்க் பண்ணுறது, அப்புறம் இந்த டெக்ஸ்டைல்ஸு, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுன்னு இருக்கிறது, இப்படி இந்த சுக்கிர பகவான் சார்ந்த ஒரு அமைப்பு நம்ம பெண்ணோ அல்லது பையனோ எடுக்கின்ற நம்மளுடைய களத்திரம் இந்த சுக்கிர பகவானுடைய சார்ந்த அமைப்பில் அவங்க வீட்டில் எதனா ஒன்று இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு ஆசிரியர் ஒர்க் பண்ணுற வீடு, அல்லது பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, அல்லது ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சிட்ருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள்லேருந்து நமக்கு வரும் வாழ்க்கை துணை இருக்கும்
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை வந்து புரிஞ்சுக்கணும். இதுதான் இதற்குண்டான ஒரு நிலைப்பாடு அப்படின்றத பார்த்துக்கோங்க. சுக்கிர பகவான் 7லேருந்து லக்னத்தை வைப்பார். அப்போது ஜாதகரின் சிந்தனைக்கு இவருடைய காரகத்துவங்களை வந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். அப்போது ஜாதகர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பலன்கள் சொல்கின்ற பொழுது ஜாதகர் சுகவாசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். 7ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால ஜாதகருக்கு அங்கீகரிக்கப்பட்ட திருமணம் அப்படிங்கிறது ஒன்று மட்டும்தான். ஜாதகருக்கு ஒரே திருமணம் தான் வாழ்க்கையில். ஜாதகருக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்கள், சொத்துக்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இதெல்லாம் எப்போ அப்படின்னு கேட்டோம் அப்படின்னாக்கா, திருமணத்திற்கு அப்புறம் தான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மேன்மையை பெறும். ஏன்னா சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் வந்து தனத்துக்கு காரக கிரகம். அவரே வந்து களத்திர காரக கிரகமாக ஆகிறார். அவர் 7ஆம் இடத்துல அமர்ந்து லக்னத்தை பார்க்கறதுனால இந்த அமைப்பை பொறுத்தவரையிலும் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இது வந்து ஒரு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும் அமைப்பு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஜாதகருக்கு அத்தை உண்டு, அதனால் ஒரு ஆதாயமும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். நண்பர்கள் கொஞ்சம் ஜாதகருக்கு அதிகமாக இருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பெண் நண்பர்கள், சொந்த தொழில் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னாக்கா பெண் வாடிக்கையாளர்கள் இவங்களாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. கூட்டுத்தொழில் செய்ய எண்ணம் இருக்கும். அதே போல் வந்து மனைவியின் பெயரில் தொழில் செய்கிறவங்க அதிகமாக இருப்பாங்க. 7இல் சுக்கிரன் இருக்கின்ற நண்பர்களை பொறுத்தவரையிலும் மனைவியின் பெயரில் தொழில் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. 7இல் சுக்கிரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பலன் சொல்கின்ற பொழுது இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு அமைப்புங்க. இது அந்த காரகோ பாவகனாஸ்தி அப்படின்ற ஒரே ஒரு சின்ன மைனஸை தவிர்த்து மற்றது எல்லாமே வந்து ஒரு சிறந்த நற்பலன்களையே இது வந்து கொடுக்குது அப்படின்ட்டு பார்த்துக்குவோங்க. இந்த காரகோ பாவகனாஸ்தி என்ன செய்யுது அப்படின்னாக்கா கொஞ்சம் திருமணத்தை தாமதப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை தவிர வேறு எந்த விதமான ஒரு மைனஸும் 7இல் சுக்கிர பகவான் அமைகின்ற போது இல்லை. அந்த ஜாதகர் எவ்வளவு தான் வந்து முன்ன பின்ன இருந்தாலும் கொஞ்சம் எதில் அப்படின்னாக்கா கொஞ்சம் அழகு அப்படிங்கிற அமைப்புக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் 7இல் சுக்கிரன் இருக்கின்ற அன்பர்களுக்கு வாழ்க்கை துணை அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப அழகானதாக இருக்கும். திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உடையவர். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா 7இல் சுக்கிரன் இருக்கிறவங்களுடைய லைஃப் பார்ட்னர் பொறுத்தவரை ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அவங்க வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க உத்தியோகத்தில் இருக்கிற அமைப்பில் இருப்பாங்க. பொருளாதாரத்தால் வந்து வாழ்க்கை துணையால் இவருக்கு வந்து ஒரு நல்ல ஆதாயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. மேரேஜுக்கு அப்புறம் ஒரு நல்ல இடம், பொருள், வண்டி, வாகனம் இதெல்லாம் வந்து நல்லாவே அமையும். அதெல்லாம் எந்த ஒரு குறையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 7இல் சுக்கிர பகவான் அப்படின்னும்பொழுது அந்த காரகோ பாவகனாஸ்தி அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன மைனஸை தவிர்த்து மற்றது எல்லாமே வந்து ஒரு நல்ல சிறந்த பலன்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வரும் ஜாதகங்களில் இப்போ நம்ம சொன்ன இந்த பலன்களை அப்ளை பண்ணி பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த பலன்கள் எல்லாமே. சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்திர ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.